வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன். செய்திகள் தொடர்கிறது. மாண்புமிகு முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு கல்யாணசுந்தரம் அவர்களின் பிறந்தநாள் விழா கருவாடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் எதிரில் அமைந்துள்ள பாரதி நகர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் திரு ஏ ஜான்குமார் அவர்கள் மற்றும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் அவர்கள், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி. வில்லியம் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கி நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தனர். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்களின் சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 2.5 லட்சம் கோடி செலவில் 2025-2026 ஆண்டுக்கான நலத்திட்ட உதவிகள் மேற்கொள்ள திட்டமிட்டு கடந்த கனமழை பாதிப்பின் போது ரூபாய் 1.5 கோடி செலவில் 13,000 குடும்பங்களுக்கு மழை நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பிறந்தநாள் விழாவில் இன்று ரூபாய் 35 லட்சம் செலவில் இலவச சேவைக்கான டென்ட், ஃப்ரீசர் பாக்ஸ், டைனிங் டேபிள், சேர், டெலிவரி வாகனம், தரை விரிப்பு உள்ளிட்ட பொருட்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். மேலும் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை மூலம் வழங்கப்படும் விதவை, கணவரால் கைவிடப்பட்டோருக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 78 பயனாளிகளுக்கும், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 75 பயனாளிகளுக்கும், குடிசை மற்றும் வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்ட நிதியுதவி 26 பயனாளிகளுக்கும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் தொடர் நோய்க்கான நிதியுதவி 3 பயனாளிகளுக்கும், ஏழை மணப்பெண் திருமண நிதியுதவி 5 பயனாளிகளுக்கும், 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியிலிருந்து கல்வீடு கட்ட முதல் தவணையாக 2.5 லட்சம் 7 பயனாளிகளுக்கும், கலப்பு திருமணம் நிதியுதவி ரூபாய் 2.5 லட்சம் 2 பயனாளிகளுக்கும் வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்கள் மதிய உணவு வழங்கினார். மேலும் காலாப்பட்டு தொகுதி முழுவதிலுமிருந்து பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். செய்திகள் தொடர்கிறது. சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய கோவில் நிர்வாக அதிகாரியாக கந்தசாமி நியமனம். சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் ஆணை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் உசிறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய நிர்வாக அதிகாரியாக ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கந்தசாமி நியமனம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து உசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாக அதிகாரி நியமனத்திற்கான ஆணையினை ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கந்தசாமியிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் நாகரத்தினம், புருஷோத்தமன், தங்கராஜ், பக்கிரி, மதிவாணன், ரங்கசாமி உட்பட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், கோவில் நிர்வாகத்தினர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகள் தொடர்கிறது. உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமானத்தம், சேதராப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமானத்தம், சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பல்வேறு பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் காலை 9 மணி அளவில் கூடப்பாக்கம் பேட் நடுத்தெரு, புதுப்பேட் மற்றும் கொல்லிவேலி தெருவிற்கு சிமெண்ட் காங்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் 60,75,000 மதிப்பீட்டிலும், தொண்டமானத்தம் தீப ஒளி பள்ளி முதல் தேரடி வரை U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் 1,17,67,000 மதிப்பீட்டிலும், தொண்டமானத்தம் SS நகருக்கு சிமெண்ட் காங்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் 57,29,241 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு விநாயகர் கோவில் முதல் EB அலுவலகம் வரை U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 87,30,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிக்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், கட்டிடக்கடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன், அருண் ஆனந்த், தேவா மற்றும் உசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலம் முரளி, தொகுதி தலைவி மல்லிகா,
இளைஞர் அணி உலகநாதன் உட்பட்ட கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சாலை, கழிவுநீர் வசதியை, ரோடை தூக்கி தண்ணி வசதி எந்த விதத்துலையும் தேங்காமல், ஏன்னா கம்ப்ளைண்ட்டே தண்ணி தேங்குறது அந்த கம்ப்ளைண்ட்டு. ரோடு நல்லா இருந்தது, தண்ணி தேங்குறது தான். தண்ணி தேங்காமல் கழிவுநீர் வாய்க்கால் சரணும் விழுத மாதிரி நாங்கள் இந்த ரோடை உயர்த்தி. செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் ரூபாய் 12.95 லட்சம் செலவில் பல்வேறு திட்டப்பணிகளை தொகுதி எம்எல்ஏ ப. அங்காளன் இன்று காலை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து நிதியின் கீழ் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர் மணக்குள விநாயகர் நகரில் ரூபாய் 3.90 லட்சம் மற்றும் ரூபாய் 3.95 லட்சம் என 2 இடங்களில் மொத்தம் ரூபாய் 7.75 லட்சம் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது. விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ ப. அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் வே. எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் கி. மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் வே. பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ஏ. பிரபாகரன் மற்றும் கிராம மக்கள் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கலிதீர்த்தாக்குப்பம் நகரில் குடியிருப்பு பகுதியில் ரூபாய் 1.20 லட்சம் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். பின்னர் கலிதீர்த்தாக்குப்பம் காலனி சுடுகாடு பகுதியில் சின்டாக் வசதியுடன் கூடிய குழாய் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து கலிதீர்த்தாக்குப்பம் மதீனா நகரில் ரூபாய் 3.40 லட்சம் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை ப. அங்காளன் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளுக்கு மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் வே. எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். உதவி பொறியாளர் கி. மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் வே. பாஸ்கரன், ஒப்பந்ததாரர் பி. ராமமூர்த்தி, எஸ். பழனிவேல் மற்றும் கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கிறது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் ஆகியோர்களை கண்டித்து புதுரை வண்ணான் சமூக இயக்கத்தின் சார்பாக கொல்லி வச்சு துணித்து வைக்கும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆட்சி பரப்பில் வில்லியனூர், மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் உழவர்கரை நகராட்சி உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சேரிவாழ் வண்ணான் என்கிற புதிரை வண்ணான் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் சலவை தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றனர். பட்டியலின எஸ்சி சலவை தொழிலாளர்கள் சமூகத்தை சேர்ந்த தங்களுக்கு சிறப்பு கூறு எஸ்சிபி நிதியிலிருந்து வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்து சலவைக்கூடம், சலவைத்துறை கட்டுவதற்கான பலமுறை விண்ணப்பங்கள் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. தங்களது கோரிக்கைகளை ஏற்று ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் அவர்கள் இடத்தை தேர்வு செய்து பார்வையிட்டனர். ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மற்றும் செயலர் அவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கையை வலியுறுத்தினோம். எங்களது நீண்டகால கோரிக்கையை ஏற்று ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா IAS அவர்கள் சலவைக்கூடம், சலவைத்துறை எஸ்சிபி நிதியில் கட்டுவதற்கு மதிப்பீடு மற்றும் கோப்புகளை தயார் செய்து அனுப்புமாறு வில்லியனூர், மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை சிறிதளவும் பொருட்படுத்தாமல் காலம் கடத்தி போகும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் ஆகியோர்களை கண்டித்து இன்று எங்களது சமூக இயக்கத்தின் சார்பாக கொல்லி வச்சு துணி துவைக்கும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு புதிரை வண்ணான் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கூத்தான் என்கிற தெய்வநிதி, பொதுச் செயலாளர் அர்ஜுனன், வில்லியனூர் கொம்யூன் தலைமை நிர்வாகிகள் கோவிந்தன், சுப்பிரமணியன், கலியமூர்த்தி, அழகுவேல், மோகன், குணசேகரன், ராஜசேகர், சத்யராஜ், அண்ணாமலை பாபு, பிரகாஷ், மணிமாறன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி.